ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்கில் கிடைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ கிரேஸ் மார்க் அப்படின்னா என்ன, ஏதாவது தப்பாக கேட்டிருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது, உங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக டஃப்பான்னு சொல்லுங்கள். நம்ம சொன்ன கொஷின்ஸும் வந்துச்சான்னு சொல்லுங்கள். மேக்ஸோட வீடியோ சாயங்காலம் வந்துடும். ஸோ 1 மார்க்கெலாம் செக் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட் ஆன்சர் வந்து பிட்டு சினானிம்ஸு, இது வந்து ஃபைட்டு, இதுக்கப்புறம் ஃபார்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் ஃபைல் வந்து ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் அன்பிளசன்ட் வந்து ப்ளசண்ட்டு, அதுக்கப்புறம் லோவ்ஸு பார்த்துக்கோங்க. அக்யூரேட் வந்து இன்அக்யூரேட் ப்ரிஃபிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பிஃபோர் காமன் எரா, இது கேட்பானே எதிர்பார்க்கல, கேட்டுட்டாங்க. அது ஷட் டவுன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸி தானே, ஹவுஸ் கீப்பிங், இது ஈஸி தான். அதுக்கப்புறம் ப்ரிப்போர்ஷன் வந்து இன் த ஈஸ்ட், ஓகேவா, ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. அதுக்கப்புறம் வைல். ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்டு 2 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் பெருசில். அப்ரிஷியேஷனுமே ரிப்பீட்டட் தான், ஈஸியான கொஷின்ஸ் தான். அண்டு நம்ம சொன்ன மாதிரியே பஞ்சுவேஷன் ஈஸியாக தான் வந்திருக்குது, ஜம்பிள் சென்டென்ஸ் ஈஸியாக வந்திருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஈஸியாக வந்திருக்கு. சரிங்களா. இந்த கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் ஏ கார், ஏ கார் இஸ் ட்ரிவன் பை தி கார்பெண்டர் அப்படின்னு எழுதினாலே கரெக்டு தான். அதுக்கப்புறம் சிம்பிள் சென்டென்ஸும் ஈஸி தான். ஸோ பரவாயில்ல, கிராமர் பாட்டு ஈஸி தான். 2 மார்க்கு 4 பாயிண்ட் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சன்னியால், உமனு எல்லாமே வந்துருச்சு, எழுதியிருப்பீங்க. போயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 2 கேட்போம், இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கவே இருந்தாலும் பேராஃபேஸும் அந்த போயம் ஸ்டான்ஸாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேராஃபேஸும் போயமோட ஸ்டான்ஸாகவும் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஹண்ட் ஆர்டர் எழுதியிருக்க மாட்டீங்க. அண்டு எப்படியும் இந்த ஃபாலோயிங் தி பேசேஜ் அண்ட் ஆன்சர் எழுதியிருப்பீங்க. பட் ஆனால் கோஹண்ட் ஆர்டர் எழுதினாலும் ஈஸி தான். பட் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த ஈஸியாக தான் இருந்துச்சு. அதோட லெட்டர் ரைட்டிங் ஈஸி, நிக்கிதா நம்ம சொன்ன புக் பேக்கே வந்துருச்சு. நோட்டீஸ் ரைட்டிங்கு, பிக்சர் ரிவ்யூவும் எழுதியிருப்பீங்க, சம்மர் ரைட்டிங்கும் எழுதியிருப்பீங்க. இதில் வந்து நோட் ஆர் சம்மரின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சம்மரி எழுதிக்கலாம், நோட்டு எழுதிக்கலாம், ஏதோ ஒன்று. எரர் ஸ்பாட்டிங் ஈஸியாக தான். அண்ட் போயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் போயம் கேட்டாங்க, அதிர்ஷ்டம் இல்லை. பட் லாஸ்ட் போயம்னா ஃபஸ்ட் 5 லைன் தான் கேட்டிருக்காங்க, ஈஸி தான். ஜிக்ஸாக் கேட்டாங்க, எழுதியிருப்பீங்க. லாஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி தான். டைமெல்லாம் எப்படி பத்திச்சா என்னங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வீடியோ போடுறேன், ரெடியாக இருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை.